காமனாக நம்ம கிச்சன்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்க, பேர்ன்ஸ் ஆன உடனே இங்கை போடு, இல்லை பவுடரை போடு, இல்லை பக்கத்தில் இருக்க மாவை ஊற்றுறது, இல்லை காஃபி பொடியை போடுறது. இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் அதனால் ஒன்றும் பயன் கிடையாது. வணக்கம், வெல்கம் டு ஜேகே பிளாஸ்டிக் சர்ஜன் யூடியூப் சேனல். இன்றைக்கி இது நம்ம காமன் ப்ராப்ளத்தை பற்றி பேசலான்னு இருக்கோம். பேர்ன்ஸ்னால் நெருப்பு காயங்கள். இந்த நெருப்பு காயங்கள்ன்றது வந்து குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் இந்த நெருப்பு காயத்தை பற்றி ஒரு பேசிக் நாலேஜ் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த நெருப்பு காயங்களை பற்றி என்னென்ன நெருப்பு காயங்கள் வருது, அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, அதோட சிவியாரிட்டி என்ன ஃபஸ்ட் எய்ட் பண்ணணும், கொஞ்சம் டீப் ஆனதுக்கப்புறம் என்னென்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும், ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபாலோஅப் என்ன பண்ணணும், எல்லாத்தை பற்றி டீட்டெயிலாக நான் சொல்லலான் இருக்கேன். ஸோ முதல்ல காரணங்கள், நெருப்பு காயங்களுக்கு என்னென்ன காரணங்கள் வந்து காமனாக நம்ம டே டு டே ஆக்டிவிட்டியில் பார்க்குறது வந்து ஸ்கால்ஸ்னா வெந்நீர் சுடு தண்ணீர் பண்ணுறது. இப்போ நம்ம குளிக்கிறதுக்கு நம்ம சுடு தண்ணி காய வைக்கிறோம். அந்த ஆக்சிடெண்ட்டில் அந்த தண்ணி தூக்கிட்டு போடும்போது ஒன்று ஸ்பில்லாகி காய் மேலே விழுந்துடலாம், இல்லை அவங்க ரெண்டு தண்ணி மிக்ஸ் பண்ணும்போது ஆக்சிடெண்ட்டில் கையிலையோ கால்லையோ விழுந்துடலாம். அதுக்கு பேர் ஸ்கால்ஸ் ஆர் கொப்பளை கட்டி. அது என்ன ஆகும் அப்படின்னா, மேலோட்டமாக இருக்கும்போது அந்த விழுந்த உடனே வந்து ஒரு 1/2 hour 45 minutes பொக்கலை மாதிரி வரும். ஸோ பொக்கலை மாதிரி வந்துட்டு அது கொஞ்சமாக ஸ்ப்ரெட் ஆகி ஃபுல்லாக வரலாம். அது வந்து ஸ்கால்ஸ் ஆர் சுடுதண்ணினால் வர நெருப்பு காயங்கள். அதுக்கு அடுத்தது பேர்ன்ஸ் தீக்காயங்கள். தீக்காயங்களுக்கு ஆஸ் யூஷுவல் நீங்கள் வந்து ஆக்சிடெண்ட்லாம் இருக்கலாம், இல்லை நம்ம நாட்டில் வந்து சூசைடல் இது நிறைய இருக்குது. அது ஒரு சூசைடலாகவே பண்ணுறாங்க, அதை நம்ம அவாய்ட் பண்ணணும். அந்த சூசைடு அட்டெம்ப்ட்னால வர நெருப்பு காயங்கள், இல்லை ஆக்சிடென்ட்ஸ், நம்ம ஆக்சிடெண்ட்லாம் வீட்டில் தீப்பிடிச்சு படுறது, நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது நெருப்பு பட்டுறது, அது நம்ம நெருப்பு உடம்புல பட்டுறது, அதனால் ஆக்சிடென்டல் நெருப்புலையும் வரலாம். அதுக்கப்புறம் பட்டாசு, கிராக்கர் பர்ஸ்ட். ஸோ அந்த சிவகாசி அந்த மாதிரி ஏரியாக்கள்லாம் நிறைய கிராக்கர்ஸ் இன்ஜுரி ஃபேக்ட்ரிஸ் நிறைய இருக்குது. அங்கேயே ஆக்சிடென்டில் கிராக்கர் பர்ஸ்ட்னால வர்ற நெருப்பு காயங்கள் இருக்குது. இதெல்லாம் நெருப்பு காயங்கள். இது தவிர இந்த பேர்ன்ஸில் வந்து ஆசிட் பேர்ன்ஸ்ன்னு இருக்குது. நம்ம கெமிக்கல் இண்டஸ்ட்ரியெல்லாம் இப்போ ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிட், சல்ஃபூரிக் ஆசிட், அந்த கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்லாம் நிறைய அந்த ஆசிட் யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஆசிட் யூஸ் பண்ணும்போது ப்ரொடக்டிவ் மெக்கானிசம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் க்ளவுஸ் போட்டுக்கலாம், ஆனால் நம்ம ஆக்சிடென்ட்டில் பண்ணும்போது க்ளவுஸ் போடுறதில்ல. அந்த ஆசிட் ஆக்சிடென்ட்டில் உடம்புல படும்போது அந்த ஆசிட் பேர்ன்ஸு வர வாய்ப்பு இருக்குது. அது கூட அல்கலி பேர்ன்ஸு, அதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் ரேர். அதுக்கப்புறம் டார்னு, நீங்கள் ரோடு போடும்போது டார்லாம் இருக்கு இல்லையா, அந்த டார் பேர்ன்ஸுன்றது ஒரு ரொம்ப ரேர் ப்ராப்ளம். பட் ஆனால் இட்ஸ் அ ப்ராப்ளம். அந்த தாரையும் நம்ம வந்து கொதிக்க வச்சு அவங்க ரோட்டில் கொட்டுவாங்க. அது ஆக்சிடென்ட்லாம் உடம்புல பட்டுரும். அது வந்து உடம்புல போய் ஒட்டிட்டு அதை எடுக்கவே முடியாது. அது வந்து டார் பேர்ன்ஸ். இதெல்லாம் காமன் பேர்ன்ஸ் ப்ராப்ளம். ஸோ அது என்னென்ன ப்ராப்ளத்தினால வருதுன்னு சொல்லியாச்சு. இப்போது ஃபஸ்ட் எய்ட்னா என்ன பண்ணணும்? இப்போது நெருப்பு காயமோ இல்லை ஸ்கால்ஸோ ஆயிடுச்சு, உடம்புல பட்டுச்சு, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? முதல்ல அந்த இடத்த விட்டு பேஷண்ட்டை அகற்றிடணும். சரி, ஒரு நெருப்பு இருக்குது, அங்கேயே திருப்பி வச்சுட்டு எதுவும் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அவங்களும் சரி, காப்பாற்றுறவங்க யாருனாலும் சரி, அந்த இடத்த விட்டு ஒரு நல்ல காற்றோட்டமான இடத்துக்கு முதல்ல போயிடணும். அங்கே போய் ஒரு நல்ல தண்ணி, சுடுதண்ணி இல்லாமல் நல்ல ஆர்டினரி தண்ணியை வச்சு, ஈவன் நம்ம அதுக்கு போய் தேடி அந்த அவசர நேரத்தில் நம்ம தண்ணியை தேடிட்டு அலைஞ்சிட்டு இருக்க முடியாது. அவைலபிள் க்ளீன் வாட்டரை வச்சு அந்த இடத்த கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தொடச்சி எடுத்துட்டு ஒரு சுத்தமான துணியை வச்சு கவர் பண்ணணும். காமனாக நம்ம கிச்சன்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்க, பேர்ன்ஸ் ஆன உடனே இங்கை போடு, இல்லை பவுடரை போடு, இல்லை பக்கத்தில் இருக்க மாவை ஊற்றுறது, இல்லை காஃபி பொடியை போடுறது. இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் அதனால் ஒன்றும் பயன் கிடையாது. இது வந்து ஒரு டெம்பரரி கவர் மாதிரி. இப்போ புண்ணானோன்னா அது டெம்பரரி கவர் மாதிரி அதை யூஸ் பண்ணுமே ஒழிய, பட் அதனால் வர இன்ஃபெக்ஷன், அதனால் ஒரு டேமேஜ் தான் அதிகம். இது எதுவும் பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவு இங்க் போடுறது, காஃபி தூள் போடுறது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணால் நல்லது. பக்கத்தில் நல்ல ஒரு குளிர்ந்த தண்ணியில் க்ளீன் பண்ணிவிட்டு சுத்தமான துணியை வச்சு தொடச்சிடணும். தொடச்சி வச்சுட்டு அதை கவர் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் போடுறது நல்லது. ஸோ இது வந்து ஃபஸ்ட் எய்ட். அதுக்கப்புறம் இந்த பேர்ன்ஸில் வாட் ஆர் த டைப்ஸ், என்னென்ன காரணங்களால் வருதுன்னு சொல்லிட்டோம். அதுக்கான டைப்ஸ் அதில் ஒரு 3 டிகிரி இருக்குது. சூப்பர்ஃபிஷியல், டீப் அண்ட் டீப் டெர்மல். அதாவது உங்களுக்கு மேலோட்டமாக ஸ்கின் மட்டும் இருந்துச்சுன்னா சூப்பர்ஃபிஷியல் பேர்ன்ஸ். இன்னும் கொஞ்சம் டீப்பாக ஸ்கின்னு கீழே தசை வரைக்கும் போயிடுச்சுன்னா டீப் பேர்ன்ஸ். எப்போ அந்த சூப்பர்ஃபிஷியல் பேர்ன்ஸ் ரொம்ப மேலோட்டமாக தோல் மட்டும் இருக்குது அப்படின்னா அது ட்ரெஸ்ஸிங் மேலேயே ஆற்றிடலாம். பட் ஆனால் டீப்பாக போன் வரைக்கும் போயிடுச்சு அப்படின்னா சர்ஜரி தேவைப்படும். இது டைப்ஸ் ஆஃப் பர்ன், டெப்த் ஆஃப் பேர்ன்ஸ். ஸோ இதை முடிச்சுட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறீங்க. ஹாஸ்பிட்டலில் போனோன்னா உங்களை பேர்ன்ஸ் அசஸ் பண்ணுவாங்க.
பேர்ன்ஸில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து பெர்சன்டேஜ் ஆஃப் த பேர்ன்ஸ். நம்ம உடம்பு வந்து 100% பிரிச்சுக்குருவாங்க. பிரிச்சுட்டு எவ்வளோ சதவீதம் பேர்ன்ஸ் ஆயிருக்குன்றதை கால்குலேட் பண்ணுவாங்க டாக்டர். நீங்கள் சொல்லுவீங்க, காமனாக கேட்பாங்க, எவ்வளோ பெர்சன்டேஜ் பேர்ன்ஸு? 50%, 40% கேட்பாங்க. ஸோ அந்த பெர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுறது டாக்டர் கால்குலேட் பண்ணுவாங்க. ஒரு 30-40% வரைக்கும் ஒரு பிரச்சனை கிடையாது, பேஷண்ட் நல்லா காப்பாற்றிடலாம். பட் 40% தாண்டி 50%, 60%, 70% போகிறது பேஷண்ட்டோட உயிர்க்கே ஆபத்தாக கொண்டு போய் முடியலாம். ஸோ அந்த பெர்சன்டேஜ் அசஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. இந்த ஃபஸ்ட்டு ஒரு 24 to 48 ஹவர்ஸில் பேஷண்ட்டோட உயிரை காப்பாற்றுறது தான் இம்பார்ட்டண்ட். நம்ம வந்து டே டு டே சின்ன சின்ன பர்ன்ஸை பற்றி பேசலை. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் ஒரு 30%, 40% ஆயிடுச்சு அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அவங்களுக்கு டீஹைட்ரேஷன் சொல்லி, நம்ம பேர்ன்ஸ் ஆகும்போது உடம்புல இருக்க நீர்ச்சத்துலாம் வெளியே போயிடுது. அதனால் வந்து அவங்களுக்கு டீஹைட்ரேஷன், நீர்ச்சத்து இல்லாமல் டீஹைட்ரேஷன் ஆயிடுவாங்க. உடனே இம்மிடியட்டாக ஒரு 1 or 2 IV ஃப்ளூயிட்ஸ், அந்த நரம்பு வழியை இன்ஜெக்ஷன் போட்டு அது வழியாக குளுக்கோஸ் ஏற்றுவாங்க, ட்ரிங்கர் லாக்டேட் நார்மல் சலைன்னு சொல்லிட்டு. அந்த பெர்சன்டேஜை கால்குலேட் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஃப்ளூயிட் போடுவாங்க. ஒரு நாளைக்கு 10 to 15 பாட்டில் ஏற்றுவாங்க குளுக்கோஸ் ஏற்றி அவங்கள உயிரை காப்பாற்றுறது ஃபஸ்ட்டு. ஸோ டீஹைட்ரேஷனை கரெக்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அந்த பேர்ன்ஸ் எல்லாம் புண்ணாகிறதுனால அதை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கான ட்ரெஸ்ஸிங்ஸ் போடுவாங்க. அதுக்கு வேரியஸ் ட்ரெஸ்ஸிங்ஸ் மெட்டீரியல்ஸ்லாம் இருக்குது, வேரியஸ் ஆயின்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. அந்த டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ்லாம் நான் போக விரும்பலை. பேசிக்காக நம்ம ஐடியா கொடுக்கணும். ஆயின்மெண்ட் போட்டு ட்ரெஸ்ஸிங் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் 3வது என்னென்னா, அந்த இன்ஃபெக்ஷன் ஆகாமல் பார்க்கணும். பேர்ன்ஸில் வந்து ஒரு காமன் ப்ராப்ளம் செகண்டரி இன்ஃபெக்ஷன். இந்த புண்ணாயிருது, புண்ணானதுக்கப்புறம் அதில் இன்ஃபெக்ஷன் ஆகி செப்டிக் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த செப்டிக் ஆகி உடம்பு பூரா பரவி உயிருக்கே ஆபத்தாகலாம். ஸோ 3வது நாள் 4வது நாள்லேருந்து செப்டிக் ஆகாமல் இருக்கிறதுக்கான முன்னேற்பாடு பண்ணணும். எப்படி பண்ணணும்? ஆன்டிபயோட்டிக்ஸ், நரம்பு வலி இன்ஜெக்ஷன் போடணும், க்ளீனாக ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கணும். இதெல்லாம் ஒரு வாரத்துக்கு எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ மைல்டு மேலோட்டமாக இருக்க புண்ணு அப்படின்னா இந்த மாத்திரை மருந்து மெடிசின்ஸ்லேயே ஆறிடும். பட் ஆனால் அது டீப்பாக இருக்குது, 2nd degree 3rd degree அந்த மாதிரி சிவியரான பேர்ன்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி ப்ரொசீஜர்ஸ் பண்ணணும். அந்த பிளாஸ்டிக் சர்ஜரி ப்ரொசீஜர்ஸ்னால் அதே மாதிரி தானே, ரொம்ப டீப்பாக போகும். மேலோட்டமாக சொல்கிறேன், ஸ்கின்னு மட்டும் போயிருக்கு அப்படின்னா அந்த ஸ்கின்னை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு வேறு இடத்துல தொடையிலேருந்து ஸ்கின் எடுத்து வைப்பாங்க. அதுக்கு பேர் ஸ்கின் கிராஃப்டிங் சர்ஜரின்னு சொல்லிட்டு. இது எப்போ பண்ணுவோன்னா, ஒரு 1 week 10 days ஆயிடுச்சு, இந்த புண்ணெல்லாம் நார்மலாக ஆறலை அப்படி இருக்கும்போது அந்த ஸ்கின் கிராஃப்டிங் பண்ணுவோம். இன்னும் டீப்பாகிடுச்சு, சில பேருக்கு என்ன ஆகுனா தோல் போய் சதையும் போய் உள்ள போன் வரைக்கும் போயிடும். அப்படி போகும்போது புண்ணு ஒரு டிஃபெக்ட் மாதிரி பெருசாக குழி மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி குழி மாதிரி கொஞ்சம் டீப்பான புண்ணுக்கு வந்து ஃப்ளாப் சர்ஜரின்னு சொல்லுவோம். ஒன்று அப்டமன் வயிற்றுல வச்சு ஃப்ளாப் பண்ணுவோம், இல்லை கிராயின் ஃப்ளாப் பண்ணி தொடை இடுக்குலேருந்து அங்கேருந்து ஃப்ளாப் சர்ஜரி பண்ணுவோம். அந்த சர்ஜரி பண்ணி வேறு இடத்துல இருக்க சதையை கொண்டு வந்து இங்கே வச்சுப்போம். அதுக்கு பேர் ஃப்ளாப் சர்ஜரி. ஸோ கிராஃப்டா ஃப்ளாப்பா அப்படின்றத டாக்டர் டிசைட் பண்ணி அந்த சர்ஜரி பண்ணுவாங்க. இன்னொரு ஆஸ்பெக்ட், இந்த சர்ஜரிலாம் பண்ணதுக்கப்புறம் கூட நமக்கு நியூட்ரிஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பேர்ன்ஸ் பேஷண்ட்டுக்கு வந்து அந்த மால் நியூட்ரிஷன், அதோட சக்தி வந்து ஃப்ளூயிட் நிறைய வெளியே போக போக விட்டமின்ஸ் கம்மியாகலாம், ப்ரோட்டீன் கம்மியாகலாம், எலக்ட்ரோலைட்ஸ் அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃப்ளூயிட் வெளியே போகப்போ சோடியம், பொட்டாசியம், அந்த எலக்ட்ரோலைட்ஸ்லாம் ரொம்ப கம்மியாகிடும் உடம்புல. எலக்ட்ரோலைட்ஸ் நம்ம ஃப்ளூயிட்லேயே ரீப்ளேஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் இருக்க புண்ணெல்லாம் ஆடுறதுக்கு நம்ம நியூட்ரிஷன் இம்ப்ரூவ் பண்ணணும். நியூட்ரிஷன்னா எஸ்பெஷலி ப்ரோட்டீன் ரிச் டயட், நல்ல காய்கறிகள், கீரைகள், அதான் டாக்டர் அட்வைஸ் பண்ணுவாங்க. நல்ல ப்ரோட்டீன் டயட் கொடுத்தோன்னா கொஞ்சம் சீக்கிரம் புண்ணு ஆறிடும். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் அடிபட்டதுலேருந்து புண்ணு ஆறுற வரைக்கும் நீங்கள் பேஷண்ட் கேரில் இருக்கணும். இட் மோஸ்ட் ப்ராபப்ளி என்ன இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த லெவல் ஆஃப் இன்ஜுரி. என்ன பேர்ன்ஸ், சூப்பர்ஃபிஷியல் பேர்ன்ஸ்னால் சீக்கிரமே சரியாகும், டீப் பேர்ன்ஸ்னால் இது எல்லாமே பண்ண வேண்டியிருக்கும். இது எல்லாமே நீங்கள் வந்து ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் டாக்டர் எப்படி சொல்கிறாங்களோ அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லாயிரும். ப்ரிவென்ஷன் பெட்டர். இப்போ இந்த நெருப்பு காயங்கள் வர்றதுக்கான என்னென்ன காரணங்கள் சொன்னோம் இல்லையா, அதிலெல்லாம் என்னென்ன முன்னேற்பாடு உங்களால் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி நெருப்பு காயங்கள் ஆகாமல் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். இது தவிர இந்த கிராக்கர் பஸ்ட்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிராக்கர் பஸ்ட் ரொம்ப காமனாக வந்து கையிலையும் முகத்துலேயும் வரும். ஏன், நம்ம பட்டாசு இப்படி வச்சுருக்கோம், வெடிக்கிறோம். சில பேர் நம்ம ஹீரோ மாதிரி கையிலே வெடிப்பாங்க. கையில் வெடிக்கும், பக்கத்தில் முகத்துக்கு மூக்கில் கொண்டு போவாங்க, முகம் மூலம் பர்ஸ்ட் ஆகிடும். ஸோ அந்த கிராக்கர் பஸ்ஸில் ஹேண்ட் அண்ட் ஃபேஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சேம் திங் தான், அடிபட்ட உடனே நல்லா தண்ணியை வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே டாக்டர்கிட்ட போங்க. மைல்டாக இருந்துச்சுன்னா மாத்திரை முதலே சரி பண்ணிடுவாங்க, கொஞ்சம் டீப்பாக இருந்தால் ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கும். எஸ்பெஷலி கிராக்கர் பஸ்ஸில் வந்து கையெல்லாம் பர்ஸ்ட் ஆகி ஃபிங்கர்ஸ்லாம் சதையெல்லாம் தொங்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு கட்டாயம் சர்ஜரி தேவைப்படும். ஸ்கின் கிராஃப்டிங்காக ஃப்ளாப்பிங்காக டாக்டர் பார்த்து பிளான் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ பேர்ன்ஸை பற்றி ஒரு பேசிக் நாலேஜ் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்னும் நிறைய உங்களுக்கு
டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நாங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் அந்த கமெண்ட்லாம் வந்து உங்களுக்கெல்லாம் கிளியர் கொடுப்போம். ப்ளஸ் உங்களுக்கு இன்னும் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் வேணும்னா எம்எஸ்பி பிளாஸ்டிக் சென்டர் இருக்குது, வெஸ்ட் மாம்பலத்தில் வந்து காமிங்க, பார்த்து நிவர்த்தி பண்ணலாம். நன்றி, வணக்கம்.